குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நம்ம சத்யாவில் எல்லாம் வாங்கலாம். அதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலையும் நோ காம்ப்ரமைஸ். மிஸ்டர் கோல்ட் 100% கடல் எண்ணெய். வருகை தந்த அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெரி வெரி ஸ்பெஷல் வெல்கம் ஜி தமிழ் சரிகமபாவுடைய குடும்பத்தினரின் சார்பாக. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான டே. ஏன்னா நம்மளுடைய லாஸ்ட் காம்படிட்டிவான ரவுண்ட் 6 ஃபைனலிஸ்ட் செலக்ட் ஆன ஒரு ரவுண்ட். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் டு அஸ். அண்ட் இன்னும் ஏன் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சீசன்லையுமே எங்களுடைய ஒரு மிகப்பெரிய கனவு, ஒரு எதிர்பார்ப்பு, டு ஹேவ் ஆல் ஆர் ஜட்ஜஸ் டுகெதர். ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய இன் தேர் ஓன் ஸ்டாச்சர் மிகப்பெரிய ஜாம்பவான்கள். அந்த ஜாம்பவான்கள் ஒவ்வொரு நாள் ஒரு இடத்துல இருப்பாங்க. இவங்க எல்லாரையுமே ஒன்றாக கொண்டு வரது ஒரு 3 ஜட்ஜஸ் 4 ஜட்ஜஸ் எப்பவுமே பேனல் இருந்துகிட்டே இருப்பாங்க. பட் 6 பேருமே ஒரே நாள் ஒரே இடத்துல கிடைக்கிறது அப்படின்னா உண்மையிலேயே அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடவை கொடைக்கானல்ல குறிஞ்சி பூ மலர்ற மாதிரி தான். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷலான டே எங்களுக்கு. வெரி வெரி ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் இசை உலகன் மார்க்கண்டேயன் அஜயர் ஸ்ரீனிவாஸ் சார். வெரி வெரி வார்ம் வெல்கம் டு த பிரஸ் கான்ஃபரன்ஸ் சார். இந்தியாஸ் மோஸ்ட் இன்ஸ்பைரிங் வாய்ஸ் விஜய் பிரகாஷ் சார், வணக்கம், வெரி வார்ம் வெல்கம். இந்தியாஸ் மோஸ்ட் ரொமான்டிக் வாய்ஸ் அஜயர் கார்த்திக், வணக்கம் கார்த்திக், வெரி வெரி வார்ம் வெல்கம். இந்த ஷோ பொறுத்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய ஹீலராக இருக்கக்கூடிய அஜயரிஸ்ட் சரண் சார், வணக்கம், வெரி வெரி warm welcome. And 2 beautiful ladies இவங்க இருந்தாங்கன்னா it absolutely completes the show. Our gorgeous அப்படியே soul melting voice கொண்ட ஸ்வேதா, very very warm welcome to the press conference. And the lovely lady with the golden heart, everybody's favorite, dearest Saindavi. So எங்களுடைய judges panel, எங்களுடைய ஜாம்பவான்கள் ஒன்னாக இருக்காங்க. And the house is open to questions. I'm going to hand it over to our MC for the evening, Nandini. This is to you. Thank you Archanaka. So first question goes to Charan sir. இல்லை சார், நீங்கள் இங்கே உட்காந்துருக்கிறதுனால உங்களுக்காக. நீங்கள் கேட்கறதுக்கு முன்னாடி அர்ச்சனா சொன்னது எல்லாமே போய் கண்டினியூ. Alright, so that's your modesty. And okay, the first question goes here. சரிகமபாவுடைய season 5ல இருக்கும். And the season has seen varied voices, range of voices. But what was one quality or some of the qualities that made it to the finalists? ஐ திங்க் ஓவராலாக வந்து இந்த வெர்சிட்டாலிட்டி தான் நினைக்கிறேன். ஒரு இட்ஸ் நாட் த வாய்ஸ் பட் த சிங்கர் ஹூ ஹேஸ் த மோஸ்ட் வெர்சிட்டாலிட்டி. எல்லா ஜான்ர்ஸ் ஆஃப் சாங்ஸும் பாடக்கூடியவங்க தான் ஐ திங்க் ஆர் இன் த ஃபைனல்ஸ். ஒரு சிலர் ப்ராபப்ளி வி வுட் ஹவ் கிவன் தெம் அவங்க வாய்ஸ்க்கு தகுந்த அளவுக்கு, அவங்க ஸ்கில் செட்டுக்கு தகுந்த அளவுக்கு வந்து வி வுட் ஹவ் பிக் த சாங்ஸ் அண்ட் கிவன் டு தெம் ஃபார் தெம் டு ஷைன். அவங்க என்ன இன்எக்ஸ்பீரியன்ஸ், ஃபஸ்ட் டைம் வந்து மேடை ஏறி பாடுறாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வி ட்ரை டு கீப் தெம் ஆஸ் கம்ஃபர்டபுள் ஆஸ் பாசிபிள், நாட் டு ஷாக் தெம் வித் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜான்ர்ஸ். ஸோ ஸோ த வெர்சிட்டாலிட்டி இஸ் வாட் மேக்ஸ் தெம் த ஃபைனலிஸ்ட், ஐ சப்போஸ். அருமை சார். ஸோ அடுத்தது வந்து உங்களுக்கு பர்சனலாக, உங்களுக்கு ஒரு கேள்வி, உங்களுக்கு பர்சனலாக வந்து இந்த பர்டிகுலர் கண்டஸ்டன்டோடைய இந்த பர்டிகுலர் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் என்னை வந்து ரொம்ப மூவ் பண்ணிடுச்சு அப்படின்னா அது எந்த ஒரு கண்டஸ்டன்ட் அண்ட் என்ன மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்? சிவானி வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தா, அந்த ரோப் எல்லாம் கட்டிட்டு, அது எந்த சாங் அது? என்னோட நீ இருந்தா சாங் வந்து ஷி வாஸ் கம்ப்ளீட்லி in the air, jumping around and all. I haven't seen such a production on television, on a reality show. ஒரு டேலண்ட் ஹண்ட் ஷோவில் வந்து அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷன் நான் பார்த்தது கிடையாது. அண்ட் தட் கிட் ஆக்சுவலி தைரியமாக ஷி புல்ட் இட் ஆஃப் அண்ட் இட் வாஸ் ஜஸ்ட் amazing. It was just mind-numbing kind of a performance. I think that stands out for me for the season. சார், அப்பா கிட்டேருந்து நீங்கள் ஒரே ஒரு குவாலிட்டி, ஒரு மியூசிக்கல் குவாலிட்டி, அதை நீங்கள் இன்ஹெரிட் பண்ணி இன்னைய வரைக்கும் நீங்கள் வந்து அதை வச்சுருக்கீங்க அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? அதே மாதிரி லைஃப் லெசனில் ஒன்று அது யூ ஹவ் லேர்ன்ட் ஃப்ரம் அப்பானா அது என்னவாக இருக்கும்? அவர் சொல்லி கொடுக்குறதுக்குள்ளே போயிட்டாரு. இன்னும் கற்றுக்கிட்டு தான் இருக்கேன், ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இன்னும் வரல ரெண்டுமே. ஸோ கண்டஸ்டன்ஸ் வந்து ஒரு ஹைலி எமோஷ்னல் அண்ட் டெப்த் சாங்ஸ் அந்த மாதிரியும் எடுத்திருக்காங்க. அண்ட் ரொம்ப லைட் ஹார்ட்டட் சாங்ஸும் எடுத்திருக்காங்க. ஸோ எந்த விதத்தில் வந்து உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? அதாவது அந்த பர்ஃபார்மன்ஸ் வைஸ் ஒரு ஹைலி எமோஷனல் டெப்த்தான ஒரு சாங்கா, இல்லை லைட் ஹார்ட்டட் சாங்கா அவங்க நல்லா பண்ணாலே நான் வந்து இம்ப்ரெஸ் ஆவேன் அப்படியா? வாட் இஸ் தட் இம்ப்ரெஸஸ் யூ? எடுக்கிற பாட்டுக்கு அந்த பாட்டு என்ன கேட்குதோ அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ நான் தட்ஸ் வாட் ஐ திங்க் ஆல் ஆஃப் அஸ் பிலீவ் இன். அதாவது ரொம்ப ஆக்ரோபாட்டிக்ஸ் இருக்கிற ஒரு கஷ்டமான பாட்டு எடுத்து சாதாரணமாக பாடுறதுக்கும்
ஒரு சிம்பிளான பாட்டு எடுத்து ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லாக பாடுறதில்ல, ரெண்டாவது பாடுறது தான் இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா அந்த பாட்டுக்கு என்ன வேணுமோ I think that has to be met, that has to be delivered by the contestant. Yes. Wonderful, sir. So you have been part of Saregama seasons, various seasons இருந்திருக்கீங்க. But இந்த season வந்து என்ன மாதிரி ஒரு unique USP வச்சிருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? Lot of youngsters this time. And இன்னொரு யூனிக்னஸ் என்னன்னா, இப்போ ஃபைனல்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த 6 பேரும் 6 வேறு இடங்கள்லேருந்து வந்திருக்காங்க. வேறு லைஃப் ஸ்ட்ராட்டா, வேறு மொழிகள், யூனோ. ஸோ அது ஒரு அழகான ஒரு அமால்கமேஷன் ஆஃப் டேலண்ட் சொல்லலாம். ஐ திங்க் த வே இட் வாஸ் ஆல் கம் டுகெதர் இன் த ஃபைனல்ஸ். அண்ட் 6 பேருமே வந்துட்டு தே ஆல் பொசஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கில் செட். And so for them to come together, to compete together is going to be incredibly exciting for all of us. And I think that is the speciality of this season. Wonderful, sir. One personal question. So உங்களோட வாய்ஸஸ் வந்து பார்த்துருக்கீங்கன்னா ஒரு எரா ஆஃப் மியூசிக் லைக் தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா எல்லாமே பார்த்துருக்கு. பட் உங்களுடைய ஒரு பர்சனல் ஸ்டுடியோ மூமெண்ட் டில் டேட் நீங்கள் ஞாபகம் வச்சிருக்கிறது அண்ட் யூ ஆல்வேஸ் ரெமினைஸ் தட் மூமெண்ட் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நிறைய இருக்கு. There are a few, but I'd like to quote 2. ஒன்று வந்து ஆப்வியஸ்லி என்னோட முதல் ரெக்கார்டிங் ரஹ்மான் சார் பாடினது, விச் இஸ் அன்ஃபர்கெட்டபிள். ஏன்னா எதிர்பார்க்காம திருப்பி போய் முன்னாடி நின்று இது பாடு அது பாடணும் போது இட் வாஸ் சர்ரியல். அதே மாதிரி மை ஃபர்ஸ்ட் செஷன் வித் ராஜா சார், இது ரெண்டுமே போத் ஹேப்பன் இன் அ மேட்டர் ஆஃப் 5 to 6 months. இது ரெண்டுமே நான் நடக்கும்னு எதிர்பார்க்க கூட இல்லை. ஸோ நான் உட்காந்து கனவு காண்டு அவங்க போய் பார்க்கல, இதெல்லாம் நடக்கவே நடக்காதுன்ற மாதிரி இருந்தேன். ஃப்ரம் தேட் டு ஆக்சுவலி பி இன் ஃப்ரண்ட் ஆஃப், அதுவும் ராஜா சார் வந்து அந்த ஒளியில ரெக்கார்ட் பண்ணும்போது அவரு என்னோட வாய்ஸ் பூத்துக்கு வந்து he literally அந்த முதல் 2 வார்த்தை எப்படி பாடணும் அந்த அளவுக்கு he taught me and it was surreal. I was overwhelmed and I can never forget it. சார் இந்த சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சோல்ஃபுல்லான அதே மாதிரி ஸ்பிரிச்சுவலான மியூசிக்கும் நம்ம பார்த்து கேட்டிருப்போம். அண்ட் நீங்கள் கண்டஸ்டன்ட் கிட்ட ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம், அதாவது ஒரு ஃபீலிங் வைஸ் பிஹைண்ட் த சாங் அண்ட் ஆல்சோ பிஹைண்ட் த மியூசிக் ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு ஒரு ஃபீலாக ஒரு கனெக்ட் ஆகிற ஒரு விஷயம்னா அது என்னவா இருக்கும்? கண்டிப்பாக சின்சியாரிட்டி அண்ட் ஆனஸ்டி. ஏன் சொல்கிறேன்னா, இந்த மேடை வந்து ரொம்ப எத்தனை ஒரு 5000 பேர் வருவாங்க ஆடிஷனுக்கு, வேறு ஊர்லேருந்து. some may travel 100 kilometers, 200 kilometers, 500 kilometers. அப்படி இருக்கும்போது சில பேருக்கு தான் இந்த மேடை கிடைக்குது ஃபைனலாக, த டிசர்விங் ஆஃப் கோர்ஸ். அந்த 50 டாப் 15 வரும்போது you have to value the opportunity that you have been blessed with. அந்த மொமெண்ட்ல வந்து when you are singing, ஒரு பக்கம் what you have learned, what you have practiced, அது எல்லாமே ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் you can't take it for granted because there are millions of people waiting for that opportunity. And the honesty performance-ல பார்க்கும்போது I get carried away. அதுதான் that first hits me. So இன்னைக்கு வந்து for example பவித்ராவோட ஒரு எக்ஸாம்பிள் எடுத்தோம்னா, every time she sings there is so much of honesty. அறிவழகன் அவன் வந்து இசை வந்து கற்றுக்கல, ஆனாலும் பாடுறது வந்து 100% உயிர் கொடுத்து நான் இன்னைக்கு வந்து நல்லா பாடணும்ங்கிறது. அந்த சின்னம் எல்லாருமே, I'm just taking few names. So for me it's always the honesty and being true to that opportunity and be grateful and then perform what you have. That transforms the whole energy. அப்போ சரண்டர் ஆகும்போது it becomes more beautiful for the performer and for the listener. That's lovely, sir. Thank you. ஒரு காம்படிஷன் ஃபார்மேட்டில் ஒரு growth in a contestant அதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த காம்படிஷனில் ஒரு growthனா அது என்ன மாதிரி பார்க்குறீங்க? Honestly, மியூசிக்கில் வந்து growthங்கிறது சொல்கிறது ரொம்ப கஷ்டம். Because every day is a different day. சில நாள் வந்து ஸ்ருதி சுத்தமாக பாடலாம், சில நாள் வந்து there could be some emotional blockage that you may not perform as good as what you did in the last episode. So but ஒரு ஜர்னின்னு பார்க்கும்போது, though we will not be able to measure week by week, but when you take a 6 months journey, okay, ஆடிஷனில் வந்தப்போ இப்படி தான் பாடிட்டு இருந்தாங்க, 6 மாதத்துக்கு அப்புறம் they have really gone to the next levelங்கிறது பாசிபிள். ஸோ அது வந்து மெஷரபிள் ஒரு growthன்னு சொல்லலாம். இட் டேக்ஸ் டைம், பட் அட் த எண்ட் ஆஃப் த டே மியூசிக் வந்து ஒரு இமோஷனல், ஒரு ஸ்பிரிச்சுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி இன்னர் சோல். அது வந்து மெஷர் பண்ணக்கூடாது.
பட் ஈவன் தென் ஒரு காம்படிஷனுங்கிற ஃபார்மேட்டில் வரும்போது இட் இஸ் அ மஸ்ட் அண்ட் வி ஹாவ் டு சி ஹவு குட் இஸ் தேர் பிச்சிங், ரிதம் சென்ஸ் எவ்வளோ இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு. அண்ட் ஐ ஹாவ் டு தேங்க் சரிகமாபாவோட ட்ரெயினர்ஸுங்கிற ஒரு டீம் வந்து I think we are blessed to have one of the best teams in சொல்லலாம். Because it is very obvious, நீங்கள் வந்து ஆடிஷன் பார்த்துருப்பீங்க, from there all the contestants, இன்னைக்கு வந்து பிரதிபா has got a, sorry, இன்னைக்கு வந்து பவித்ரா has got a seat in finale-னா she has earned it. மக்கள் ஏன் ஓட் போடுறாங்கன்னா they see there is a growth. She is not taking it for granted. There is a growth. அதனால தான் they have secured spots. And we are very proud of their effort. And the முயற்சி போடுறாங்கல்ல, அந்த உழைப்பு முயற்சி தான் is what we can see. Wonderful, sir. One personal question to you. அதாவது you have sung across languages, genres and cultures. But ஒரு விஷயம் which is continuing to inspire you to explore new genres or new sounds, what is that? All the youngsters, all the new breed of music directors, singers, they kind of just, come as a fresh breeze. How beautifully they can blend different genres. So, all my seniors have taught me, and whatever I am, I attribute that success to them. But what keeps me going is the new breed of singers and music directors and what they create, the enthusiasm, the energy, the vibe. That is very inspiring, and I try to catch up, with them by listening to all the new music that they create, and I love it. சார், தமிழ் திரை இசை உலகம் வந்து இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து நிறைய சிங்கர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நம்ம ஸ்ரேயா கோஷல், சத்யபிரகாஷ் அப்படின்ட்டு இன்னும் நிறைய பேர். விஜய் பிரகாஷ் இல்லை, சத்யபிரகாஷும் இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸ்லேருந்து வந்தார், அதனால் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி நிறைய சிங்கர்ஸ் வந்து வந்திருக்காங்க. I am a product of சரிகமபா. ஓகே. ஆமாம், நான் வந்து 97ல் நானே ஒரு கண்டெஸ்டண்ட்டாக சரிகமா ஹிந்தி ப்ரோக்ராமில் ஒரு கண்டெஸ்டண்ட்டாக வந்திருந்தேன், நானும் ஸ்ரேயா கோஷால். அப்போது இன்னைக்கு வந்து சரிகமாப்பால ஜட்ஜாக உட்காந்துருக்கேன். ஸோ ஐ ஆம் அ ப்ராடக்ட் ஆஃப் ஜி. ஓகே. ஸோ என்னுடைய கேள்வி என்னென்னா, இப்போ இந்த மாதிரி ரியாலிட்டி ஷோஸில் புது புது ஃபைண்டிங்ஸ் இது பண்ணி அப்போ இருந்த மியூசிக் அப்போன்ட்டு இல்லை, மாடர்ன் மியூசிக் டைரக்டர்ஸை கூட யூஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம இமான், ஜிவி பிரகாஷ் அப்படி நிறைய பேர் வந்து இந்த மாதிரி ஷோஸ்லேருந்து சிங்கர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய, நான் யாருமே மென்ஷன் பண்ணல, பட் ரொம்ப மாடர்னான தமிழ் திரையிசை எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஒன்று மியூசிக் டைரக்டர்ஸே பாடுறாங்க, இல்லைனா படத்தில் நடிக்கிற ஹீரோஸோ யாரோ பாடுறாங்க. ஸோ சிங்கர்ஸோடைய பயன்பாடு வந்து ரொம்ப கம்மியாகிட்டு இருக்கு தமிழ் சினிமாவில். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ரியாலிட்டி ஷோவோட புது ஃபைண்டிங்ஸை ஃபைண்ட் பண்ணுற ஒரு ஜட்ஜாக இருக்கும்போது உங்களுடைய அப்சர்வேஷன் என்னவா சார் இருக்குது? அதாவது இந்த ஷோ வந்து நீங்கள் இத்தனை பேர் வந்திருக்கீங்க, எங்களை கேள்வி கேட்குறீங்க. இந்த ஷோ வந்து ரொம்ப போன 6 மாதம் மட்டும் இல்லை, இந்த சீசன் மட்டும் இல்லை, இந்த தொடர்ந்து ஒரு 3 வருஷமாக தமிழ்நாடு மக்கள் அவ்வளோ பார்க்குற ஒரு ஷோ, பார்த்து என்ஜாய் பண்ணுற ஷோ. ஸோ அப்போ இந்த சிங்கர்ஸ் எல்லாம் தே ஆர் ஆல் அக்செப்டட் பை எவ்ரிபடி. இந்த கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே தமிழ்நாடு மக்களோட மனசுக்குள்ளே போய் ஆழமாக போய் சேர்ந்துருக்காங்க. அதனால தான் இந்த ஷோ எங்களால் இல்லை, அந்த கண்டஸ்டன்ஸ் வந்து அப்படி பாடுறாங்க, அதனால தான் அந்த ஷோ இப்படி போய் சேர்ந்துருக்கு. அது போருமே எங்களுக்கு. அப்சர்வேஷனுங்கிறது அதுதான். மற்றது வந்து எனக்கு ஐ டோன்ட் ஹாவ் கண்ட்ரோல் ஓவர் தேட். மியூசிக் டைரக்டர்ஸ் பாடுறாங்கங்கிறீங்க, ஆக்டர்ஸ் பாடுறாங்கங்கிற, அது வந்து அவங்களோட தட் இஸ் தேர் சாய்ஸ். ஒரு பாட்டு வந்து யார் பாடினாங்கிறது மியூசிக் டைரக்டர் அவங்கெல்லாம் சேர்ந்து டிசைட் பண்ணுற விஷயம். அதில் எங்களுக்கு எந்த விதமான கண்ட்ரோல் கிடையாது. அதில் நீங்கள் கேட்குறீங்க குவெஸ்டின், நீங்கள் அவங்கள்ட்ட கேட்கணும். இந்த மாதிரி இத்தனை சிங்கர்ஸ் இருக்காங்களே ரியாலிட்டி ஷோஸில் மணியாக பாடிட்டுருக்காங்களே, அவங்களெல்லாம் கொஞ்சம் யூஸ் பண்ணக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம் அவங்கள்ட்ட போய். பட் இது வந்து எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை, நான் உங்களை நோக்கி கேட்குறேன்ட்டு இல்லை, உங்களுடைய பார்வை எப்படி இருக்குங்கிறதுக்கு. இந்த சிங்கர்ஸை மிஸ் பண்ணுறது ஆடியன்ஸ் கிடையாது, மியூசிக் டைரக்டர்ஸ் தான் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இட்ஸ் தேர் லாஸ். ஏன்னா இவங்க இங்கே இந்த காம்படிஷனில் இவங்க பாடுறது வந்து ஆல்ரெடி ஸ்ரீனி சார் சொன்ன மாதிரி இட்ஸ் ஹேஸ் டச் தி ஆடியன்ஸ் ஹார்ட். அவங்க எப்போ வேணாலும் இவங்கள பார்க்கலாம், மேடையில் பார்த்துப்பாங்க, இல்லைனா யூடியூப்பில் அவங்க ஃபோனில் எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். யார் மிஸ் பண்ணுறாங்கன்னா இந்த மியூசிக் டைரக்டர்ஸ் தான் வந்து மிஸ் பண்ணுறாங்க. ஒரு மியூசிக்கை வந்து ஸ்டோரி டெல்லிங் மூலியமாக எமோஷ்னலாக
மக்கள்கிட்ட வந்து இந்த அளவுக்கு இவ்வளோ டேலண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லி எடுத்து காட்டுறது சரிகமப்பா. அவங்களுடைய அந்த எமோஷனல் சைடும் காட்டுறீங்க அண்ட் அதே சமயம் அவங்களோட டேலண்ட்ஸும் காட்டுறீங்க. நீங்கள் வந்து இந்த சரிகமப்பாவை எந்த மாதிரி உங்களுடைய பார்வையில் நீங்கள் பார்க்குறீங்க, எந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் இது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ வந்து அந்த கேள்வி நீங்கள் அவர் கேட்டார், நீங்கள் சொன்னீங்கல்ல, அதை தாண்டி இது உங்களுடைய கண்ணில் எப்படி தெரியுது? ஹவு பிக் இட் இஸ்? ஒரு சிம்பிளான விஷயம் சொல்லணும்னா, இப்போ நாங்கள் எல்லாம் ஏன் அங்கே வந்து உட்காந்துக்கிறோங்கிறது, அந்த மியூசிக், அந்த மொமெண்ட்ஸ், இமோஷனல் மொமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்க, அவங்களோட ஸ்டோரிஸ், அது ஒரு பக்கம், அது ரொம்ப டச் பண்ணுறது எங்களை. பட் அதை தாண்டி ஆஸ் அ மியூசிஷியன் அவங்களோட சிங்கிங், ஏன்னோ அவங்க சிங்கிங் இஸ் வாட் மேக்ஸ் us feel really young. The energy comes from the singing, from the music, just not the singing, the band vasikkirathu, all that, you know. So that is the way I look at it. We give them a fantastic platform. Now varam vandu inge vandu I have such a good time listening to the talents. That is my observation. Adha taandi vandu வேற எந்த observation எனக்கு இல்லை. I don't know what else to say. We just enjoy it. We enjoy both the music and their stories. எல்லாமே we celebrate life through music னு VP அடிக்கடி சொல்வார். We also celebrate life, you know. எங்கேருந்தோ ஒரு ஆள் வராங்க. இப்போது பவித்ரா மாதிரி ஒரு கண்டஸ்டன்ட் இந்த சீசனில், போன சீசனில் அந்த திவினேஷ் வந்தான், அண்ட் வாட் இஸ் தர்ஷினி வாஸ் தேர். அவங்களோட வில்லேஜுக்கு பஸ்ஸு கூட இல்லை. அண்ட் ஷீ ஒரு அப்பீல் போட்டோன்னே when she said this in the setல, it changed lives of villagers. அங்கே பஸ்ஸு அனுப்பினாங்க, அரசாங்கம் அதை பார்த்து பஸ்ஸு அனுப்பினாங்க அந்த வில்லேஜுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு. ஸோ திங்ஸ் லைக் தட். ஸோ இட்ஸ் சரிகமப்பா ஹேஸ் அச்சீவ்ட் ஸோ மெனி கிரேட் திங்ஸ். சொசைட்டி ரெண்டும் பார்க்குறோம் நாங்கள் எப்போதுமே. we have to improve everybody, you know. எல்லாருக்கும் நம்ம ஹெல்ப் பண்ணணுங்கப்பட்ட ஒரு விஷயம் இருக்குது. ஆல் ஸ்ட்ரேட் ஆஃப் சொசைட்டி, லைக் கார்த்திக் சார் இங்கே வருவாங்க. ஸோ ஐ நோ அந்த ரா டேலண்ட்டுங்கப்பட்டது எல்லாருக்குமே ஈக்குவல் தான் எப்போதுமே. கொஞ்சம் பேர் வந்து நல்லா கற்றுண்டு சூப்பராக ஆல்ரெடி அவங்க தயாராக இருப்பாங்க. பட் we have to also push people who have not really அந்த ரா டேலண்ட் எடுத்துகிட்டு வரப்பட்டவங்கள்கிட்ட ஒரு இமோஷன் இருக்கும். அது சம்டைம்ஸ் ரொம்ப திறமைசாலிகள்கிட்ட இருக்காத ஒரு இமோஷன் இருக்கும். ஸோ ஆல் தட், யூ நோ, these are the observations that I see through Saregama, and I'm so happy and so grateful that I'm part of Saregama. Oh, that's wonderful, sir. One personal question. அதாவது you have mentored countless of, you know, singers across the globe னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து ஒரு விஷயம், the biggest joy as a guru, நீங்கள் வந்து எதை நீங்கள் சொல்லுவீங்க? அதாவது I don't consider myself a mentor or a guru. I never do that. நான் எனக்கு தெரிஞ்சது நான் சொல்லுவேன் அது. பட் when அவங்க வந்து when they really do well in life, you know, when they really sing well and when they do well in life, when you get them opportunities, அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை வந்து அவங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணிவிட்டு அவங்களோட டேலண்ட் இன்னும் வளர்த்து அவங்க போகும்போது, obviously, you know, life has been great for me, you know. So I grow every way. I grow like this also. I grow as a musician. I grow every as a human being. So it's a great thing. Thank you, sir. Thank you very much. உங்கள் 6 பேரும் ஒரே மேடையில் பார்க்குறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஒரே ஒரு கேள்வி தான் இருக்குது. இப்போ ஒரு சில கம்போசர்ஸ் வந்து அவங்க படத்துக்கு வந்து அவங்களே பாடிடுறாங்க. இதனால வந்து சிங்கர்ஸ்க்கு ஸ்கோப் குறையுதுன்னு நினைக்கிறீங்களா? அதுதான் அவர் கேட்டுட்டாரே. He asked the same question actually. கேட்டாங்கப்பா, முடிஞ்சிச்சு. ஓகே பதில் அதே காப்பி பண்ணி போட்டுக்கோங்க. See, film musicல வந்து ஒரு ஸ்கிரிப்ட் டைரக்டர் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணுறாரு. அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்றின மாதிரி சாங்ஸ் வந்து ஒரு மியூசிக் டைரக்டர் பண்ணுறாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதுகிறாங்க. அந்த ஸ்கிரிப்டுக்கு அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸஸ் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸு அந்த மியூசிக் டைரக்டருக்கு இருந்தால் அந்த மியூசிக் டைரக்டர் பாடுவார்.
அந்த ஸ்கிரிப்டுக்கு ஏற்ற மாதிரி வாய்ஸ் அந்த ஆக்டருக்கு மட்டும்தான் இருக்குன்னு டைரக்டர் எல்லாருக்கும் தோணிடுச்சுன்னா அந்த ஆக்டர் தான் பாடுவாங்க. எனக்கு அப்படி ஃபீல் ஆகலை. ஆக்டர்ஸ் மியூசிக் டைரக்டர்ஸ் மட்டும்தான் பாடுறாங்க அப்படின்னு ஃபீல் ஆகுறேன். இன்ஃபேக்ட் தெர் இஸ் நோ பெட்டர் டைம் தேன் நவ் டு பி அ மியூசிஷியன். அப்படி தான் என்னோட ஒப்பீனியன். ஏன்னா இப்போ ஒரு நான்லாம் காலேஜ் படிக்கும்போது, அவ்வளோ வருஷம் முன்னாடி ஒன்றும் இல்லை, ஓகே, ஸோ நான்லாம் காலேஜ் படிக்கும்போது அப்போ தான் இந்த ஒரு ஸ்பர்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோஸ் ஆரம்பிச்சது. அப்போ என் அம்மா சொன்னாங்க, ஐயோ நிறைய சிங்கர்ஸ் வராங்க, யூ ஷுடன்ட் ஃபாலோ மியூசிக், வேண்டாமா, அது நம்மளுக்கு ஒரு ப்ரொஃபஷனாக எடுக்க முடியாது. ஆனால் இப்போ பார்க்கும்போது 20 வருஷம் தாண்டி வந்தாச்சு இல்லையா? ஸோ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும்போது ஐ ஹவ் பின் அ பார்ட் ஆஃப் ரியாலிட்டி ஷோ ஆஸ் அ ஜட்ஜ். இப்போ மெனி சீசன்ஸ் இன் 2 channels now. அண்ட் எங்களோட பசங்க எல்லாரும் வந்து தே ஹாவ் டேக்கன் அப் மியூசிக் ஆஸ் தியர் லைவ்லிஹுட். எல்லாரும் நல்லா தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எவ்ரிபடி இஸ் டூயிங் வெல் ஃபார் தெம்செல்வ்ஸ். அண்ட் these reality shows have touched them very positively. ஸோ அப்படி காலம் அண்ட் இப்போ இந்த காலகட்டத்தில் வந்து யூ டோன்ட் நீட் அ ஃபிலிம் சாங் டு பிகம் பாப்புலர். இந்த மாதிரி எப்போ எங்கே ஒரு மனுஷனோட நீங்கள் அவங்களோட மனசை தொடுறீங்களோன்னு நம்மளுக்கு தெரியாது. ஸோ இட் கேன் பி த்ரூ அ கவர் சாங். அந்த கவர் சாங் அவங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு தி லைவ்லிஹுட் வில் பி த்ரூ லைவ் கான்சர்ட்ஸ் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி ஐ மீன் ஐ ஃபீல் நவ் இஸ் த பெஸ்ட் டைம் டு பி அ மியூசிஷியன். தேங்க்யூ மேம், தேங்க்யூ. சைந்தவி மேம், ஒரு கேள்வி. இந்த 6 month ட்ராவலில் வந்து உங்களுக்கு ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் இருக்கும்ல, அது ஏதாவது ஒன்று? நிறையா இருக்குது. ஆக்சுவலி வந்து எவ்ரி சீசன் ஆஃப் சரிகமபாவில் வந்து வி ஹாவ் சம் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட்ஸ் ஹேப்பனிங் ஆன் த செட்ஸ். அது வந்து நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி இந்த சீசன்லேயும் நிறைய லவ்லி மூமெண்ட்ஸ் இருந்தது. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு எனி ஒன். இந்த சீசனில் வந்து பயங்கரமாக ரொம்ப டச் பண்ண ஒரு மூமெண்ட்டு, பயங்கரமாக ஐ குடன்ட் ஸ்டாப் க்ரையிங் வந்து வென் பவித்ரா சாங் அஞ்சு வண்ண பூவே. அந்த பாட்டை அவங்க பாடும்போது அந்த மொமெண்ட் வந்து தட் வாஸ் சம்திங் எல்ஸ். ஸோ கண்டிப்பாக அதை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். தேங்க்யூ மேம். ஹலோ மேம். ஹலோ சார். ஃபஸ்ட் டைம் ஒரு ப்ரெஸ் மீட்டில் இந்த மாதிரி உங்கள் எல்லாரையும் சேர்த்து ஃபஸ்ட் டைம் நான் பார்க்குறேன், நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு தாராளமாக சொல்லலாம். இந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து ஒரு பாட்டு பாடினா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். எஸ், அப்படியே தனித்தனியாக பண்ணாலும் நல்லாயிருக்கும், சேர்ந்து பண்ணலாம். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா என்ன, அவசரம் என்ன அவசரம் சொல்லு கண்ணே. ஐயோ அவசரம் இருக்கு, முடிச்சிடலாம். இன்னும் பேச கூட தொடங்கல, என் நெஞ்சமும் கொஞ்சமும் மறையல, இப்போ என்ன விட்டு போகாதே, என்ன விட்டு போகாதே. இன்னும் பேச கூட தொடங்கல, என் நெஞ்சமும் கொஞ்சமும் மறையல, இப்போ மழை போல நீ வந்தா கடவுள் போல நான் இருப்பேன். இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தாதா அவசரம் என்ன அவசரம் சொல்லு பொண்ணு. நான் 2 பேரும் முடிச்சிட்டோம். காதல் தாய்மை 2 மட்டும் பாரம் என்பதை அறியாது, உன் பளிங்கு முகத்தை பார்த்து கொண்டால் பசியோ வலியோ தெரியாது, உன்னை மட்டும் சுமந்து நடந்தால் உயரம் தூரம் தெரியாது, உன்மேல் வந்தொரு பூ விழுந்தால் என்னால் தாங்க முடியாது, கையில் மிதக்கும் கனவானி, கை கால் முளைத்த காற்றானி, கையில் ஏந்தியும் கனக்கவில்லையே, நூறையால் செய்த சிலையானி. விழிமூடி யோசித்தால் அங்கேயும் வந்தாய் முன்னே முன்னே,
தனியாக பேசிடும் சந்தோஷம் தந்தாய் பெண்ணே பெண்ணே. அடியது போல் மழைக்காலம் என் வாழ்வில் வருமா? மழைக்கிளியே மழைக்கிளியே உன் கண்ணை கண்டேனே. விடிவழியே விடிவழியே நான் என்னை கண்டேனே செல்வேனே. ஐயோ நெஞ்சு அலையுதடி ஆகாயம் இப்போ வளையுதடி. என் வீட்டில் மின்னல் ஒளியுதடி என் மேல நிலா பொடியுதடி. உன்னை பார்த்த அந்த நிமிஷம் உறைஞ்சு போச்சே நகரவே இல்லை. தின்ன சோறும் சிரிக்கவே இல்லை புலம்புறேன் நானே. வாசம் அடிக்கிற காத்து எங்கூட நடக்கிறது. ஏன் சேவ கூவுற சத்தம் பேரா கேட்கிறதே. ஓகே அர்ச்சனாக்கா நீங்க அது பாட்டு தான் நான் பண்ண மாட்டேன். இந்த ஷோ இத்தனை வருஷமா நல்லா நடக்கிறது காரணம் நான் பாடாம இருக்கிறது. அதையே மெயின்டைன் பண்ணுவோம். ஓகே இப்போ அதுதான் என்னன்னா இப்போ வந்து ஒரு நேனோ கான்சர்ட் பார்த்த மாதிரி இருந்துச்சு. பட் மேபி ஆர் விஷ் இஸ் லைக் சரிகமபா ஃபைனல்ஸில் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு அழகான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ மைக் இன்மை காரணமாக நம்மளால பெர்ஃபார்ம் பண்ண முடியல. ஸோ அச்சு அக்கா சொல்லிட்டாங்க. அண்ட் ஃபைனலி வி ஆல் நோ தட் இந்த எல்லா சீன்ஸுமே அஃப்கோர்ஸ் சரிகமபா சீனியர்ஸாக இருக்கட்டும் லிட்டில் சாம்ஸாக இருக்கட்டும் அது ரொம்ப அழகாக ஒரு பெண் வந்து தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இட்ஸ் அச்சுமா. நானும் பெண் தானே. அதே தானே. அப்படி இருக்கும்போது how do you feel the entire journey is with you and it's never been without you? So please tell us your experience and that grateful moment and the gratitude, a heart full of gratitude or the joy or happiness, please. Yeah, it is a heart full of gratitude. 9 seasons, 435 episodes today. The only anchor who's done the show all 9 seasons. ஒரு நாள் கூட லீவ் போடாமல் அர்ச்சனா எப்படி இருந்திருக்கா, அர்ச்சனாவோட ஃபேமிலியில் என்ன நடந்தாலும் இதுதான் ஃபர்ஸ்ட் ஃபேமிலின்னு அர்ச்சனா இருந்திருக்கானா அது ஐ எம் வெரி 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 இன்டெப்டட் டு காட் தட் இந்த வாய்ப்பு என்கிட்ட இருந்திருக்கு. இந்த குழந்தை என்கிட்ட இருந்திருக்கு. எனக்கு ஜி வந்து என்ஐசியில் இருக்கும்பொழுது அந்த குழந்தை என் கையில் வந்துச்சு. அன்னிலேருந்து இன்னைக்கு இவ்வளோ பிரம்மாண்டமான மேடை அண்ட் we're standing here and life is beautiful. I can't ask for more. And look at this. ஒவ்வொரு வாரமும் இந்த மாதிரி ஒரு அமேசிங்கான பேனல், அப்படிப்பட்ட அற்புதமான டேலண்ட்ஸ், ஒவ்வொரு முறையும் புதுமையான மக்கள், அவங்களுடைய வாழ்வு, அவங்களுடைய கனவுகள் அதெல்லாம் நிஜமாக்கும் தருணங்களில் ஏதோ ஒரு கார்னரில் நம்மளும் நிற்கிறோம் அப்படின்னு நினைக்கும்போது ஐ ஃபீல் ட்ரூலி பிளெஸ்ட். ஸோ தேங்க்யூ ஜி அண்ட் இட் ஃபீல்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். ஓகே சரிகமபாவை நீங்கள் வந்து ஒரே வார்த்தையில் டிஸ்கிரைப் பண்ணுனா அது என்னவா இருக்கும்? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு அட்ஜெக்டிவ், ஒரு வார்த்தை. சந்தோஷமே சரி கமபா. Now that நீங்க பாட சொல்லிட்டீங்க பாடிட்டீங்க. Thank you very much. ஒரு வார்த்தையோட நிறுத்திக்கிறேன் நான். பட் டெஃபினெட்லி நீங்க எல்லாரும் ப்ளீஸ் 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 எங்களுக்காக எங்களுடைய கண்டெஸ்டன்ஸை சேர் பண்ணுறதுக்காக நவம்பர் 23 ஜவஹர்லால் நேரு இண்டோர் ஸ்டேடியமில் மாலை 4 மணிலேருந்து இந்த பிரம்மாண்டமான ஃபினாலே நடக்க போகுது. 6 அற்புதமான சேலஞ்ச் அங்கே பாட போகிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரும் ப்ளீஸ் உங்களுடைய வருகைக்காக நாங்கள் காத்துட்ருக்கோம். ப்ளீஸ் டூ ஜாயின் அஸ் அண்ட் சென்ட் அவுட் ஆல் யூர் லவ் டு ஆல் ஆர் பியூட்டிஃபுல் கண்டெஸ்டன்ஸ். மீண்டும் எங்களுடைய ஜட்ஜஸ்க்கு எங்கள் மனமார்ந்த நன்றிகள். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இட்ஸ் டின்னர் டைம். தேங்க்யூ வெரி மச். ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள்.